என்னோட நேம் பிரதீப். நான் ஜேகே காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. அங்கே வந்து ஃபுட்பால் விளையாடும்போது என் நீ ட்விஸ்ட் ஆகி நான் கீழே விழுந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து நல்லா வீக்கம் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு எம்ஆர்ஐ மற்ற ஹாஸ்பிட்டலில் நான் செக் பண்ணேன். எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. இங்கே எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் நான் செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, லிகமெண்ட் டியரு, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வந்து விஜிஎம் ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சுமன் சார்ட்ட வந்து காமிச்சேன். அவர் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்ன டியர் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஸோ சர்ஜரி தான் ஆப்ஷன். சர்ஜரி பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ சர்ஜரி பண்ணோம். நான் நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்டிங் போயிருக்கேன். பட் விஜிஎம்மில் வந்து ஆர்த்தோ, கேஸ்ட்ரோ சரி எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அங்கே வந்து ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு. அதனால நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தேன். கன்சல்ட்டிங்காக வந்திருந்தேன். டாக்டர் சுமன் சாரை மீட் பண்ணேன். அவர் வந்து நல்லா சொன்னார். ஏசிஎல் லிகமெண்ட் டியரை பற்றி கிரேடு எல்லாமே மென்ஷன் பண்ணார். ஒரு நார்மல் பீப்புளுக்கு புரிகிற அளவுக்கு கூட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் மற்ற ஹாஸ்பிட்டலையும் நான் கன்சல்ட்டிங் போனேன். அதை விட இங்கே கிளியராக சொன்னாங்க. ஸோ நான் இந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணேன். இப்போது சர்ஜரி முடிஞ்சு 3 months ஆச்சு. எல்லாமே ஃபிசியோதெரப்பிலேருந்து எல்லாமே கிளியராக சொல்லி எக்ஸசைஸ் பண்ண வச்சு கிளியராக வச்சு இப்போ பைக் ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்வால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் டீம். தேங்க்யூ.